I am waiting for the bus. I have been waiting for the bus. So, do you know the difference between these sentences? இவை இரண்டுமே continuous tense sentences. But there is a slight difference. I am waiting. I have been waiting. What are the differences? Today, let's reveal it. இவை இரண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டென்சஸில் உள்ளடங்குது. Present continuous tense, present perfect continuous tense. ஸோ இந்த ரெண்டு டென்சஸும் என்ன, இவற்றுக்கு இடையிலான டிஃப்ரென்சஸ் என்ன, எந்தெந்த இடங்களில் நீங்கள் இவற்றை யூஸ் பண்ணணும், இப்படியான எல்லா விஷயங்களுமே இன்றைய வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்காக ஒரு குயிஸ் தரப்படும். ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது என்ற மீனிங். ஸோ அதை நீங்கள் செய்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாயிண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு ஃப்ரீயாக வேண்டும் என்று சொன்னால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் தெம் ஃபார் ஃப்ரீ. Now let's move on to the lesson. Present continuous tense, present perfect continuous tense. First, let's see the sentence structures of them. See the sentences below. Present continuous tense. I am playing. We are playing. You are playing. They are playing. He is playing. She is playing. It is playing. Ravi is playing. Children are playing. So present continuous tenseல நீங்கள் am அல்லது is அல்லது are இவை மூன்றில் ஒன்றை தான் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டோட அடுத்து ஐ சப்ஜெக்டாக வந்தால் am, he, she, it சிங்குலர் நவுன்ஸ், ஒருமையான நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராவி, இது கூட நீங்கள் இஸ் என்றும் அதே போல் we, you, they ப்ளூரல் நவுன்ஸ் கூட ஆ என்றும் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணிவிட்டு மெயின் வேர்பை அடுத்து சேர்க்கணும். எந்த ஃபார்ம்லன்னு சொன்னால் ஐஎன்ஜி ஃபார்மில். பிளேயிங் ஐஎன்ஜி வந்ததா, தட் இஸ் த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஐ ஆம் பிளேயிங், we are playing. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்மை நாங்கள் கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு சொல்லுவோம். தட்ஸ் வை we are using them in continuous tense. Next, present perfect continuous tense sentence pattern எப்படின்னு பார்த்தா, this is also a continuous tense. அதனால் மெயின் verb ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வருது. ஆனால் இது ஹெல்பிங் verb டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ஹெல்பிங் verb? have been அல்லது has been. ஓகே, அப்போ have been நீங்கள் எது கூட யூஸ் பண்ணுவீங்கண்டா ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வந்தால் have been என்றும், has been எங்கே யூஸ் பண்ணுவீங்கண்டா he, she, it சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வந்தால் has been என்றும் யூஸ் பண்ணுவோம். மெயின் verb ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். ஸோ இது தான் present continuous tense, present perfect continuous tense ஓட sentence structure. Now it is very clear for you. இப்போ நாங்கள் இது ரெண்டுக்கும் இடையிலான மீனிங்கில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மீனிங்கோட டிஃப்ரெண்ட் அண்ட் எந்தெந்த இடங்கள் இதை யூஸ் பண்ணணுமெண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். லிசன் டு பி கேர்ஃபுல்லி. Look at the example sentence below present continuous tense. I am waiting for my friend for 5 minutes. ஸோ 5 நிமிடங்களாக ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாக நீங்கள் எதை பேசுவீங்க? நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றியது. நிகழ்காலத்தில் பட் இங்கே நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன், குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய கண்டினியூவஸ் ஆக்ஷனை தான் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவீங்க. ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் எனும் போது நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். 5 minutes என்பது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ we say it in present continuous tense. Look at the next example sentence below present perfect continuous tense. I have been waiting for my friend for a long time. I have been waiting. I have been waiting என்பது நான் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரமாக. ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி பேசுவது முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன் தான்.
நிகழ்காலத்தில் இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் தான். பட் அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன் இல்லை, லாங் டேர்ம் ஆக்ஷன். ரொம்ப நேரமாக இந்த ஆக்ஷனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்க, இன்னமும் செய்து கொண்டிருக்கிறீங்க என்றால் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் என்பது ஷார்ட் டேர்ம். ஓகே, நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சிம்பிளாக சொல்வது. பட் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் என்னும் போது ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று அழுத்தி ரொம்ப நேரம் அந்த ஆக்ஷனை செய்கிறேன் என்று சொல்வது. Have you got it? Now let's see some example sentences to understand it more than this. He is watching TV. It's very simple. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான். He has been watching TV for hours. அவன் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான் ரொம்ப மணித்தியாலங்களாக. For hours ஆனால் நிறைய மணித்தியாலங்களாக, ரொம்ப நேரம் என்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணப்படுது. We are discussing about the issue. நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்டினியூஸ் ஆக்ஷன் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. We have been discussing about this issue for many days, but still we haven't found a solution. We have been discussing. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். For many days, ரொம்ப நாட்களாக. So it's a long term continuous action. It's still happening. ரொம்ப நேரமாக, ரொம்ப நாட்களாக நடந்து கொண்டு இருக்குது, இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. So present continuous tense என்பது continuous action but short term. Present perfect continuous tense என்பது continuous action, present continuous action ஆனால் ரொம்ப நேரமாக நடந்து கொண்டு இருப்பது. See these examples also. This is a negative sentence. She is not eating anything. அவள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாள். இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா? She is not eating. She is not eating. She has not been eating anything since the morning. She has not been eating anything since the morning. அப்போ காலையிலிருந்தே எதுவும் சாப்பிடாமலே இருக்கிறாள். ரொம்ப நேரமாக அந்த விஷயத்தை செய்யாமல் கண்டினியூஸாக இருக்கிறாள். Got it? Now let's see a question sentence. Are you studying? படித்து கொண்டிருக்கிறீங்களா? That is very simple. இப்போது செய்யக்கூடிய ஆக்ஷன் பற்றிய கொஷன். Have you been studying? நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறீர்களா? பட் இந்த கொஷன் என்பது ரொம்ப காமன் இல்லாதது. Have you been studying என்பது லெஸ் காமன். பட் இதை நீங்கள் காமனாக எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, how long have you been studying? எவ்வளவு நேரமாக படித்து கொண்டே இருக்கிறீங்க. How long have you been studying? So how long have you been என்பது ரொம்ப காமன் கொஸ்டின். ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளவு காலமாக செய்து கொண்டு வர்றீங்க என்று கேட்பது. How long have you been studying? How long have you been working here? இங்கே எவ்வளவு காலமாக நீங்கள் ஒர்க் செய்து கொண்டு இருக்கிறீங்க. How long have you been living? எவ்வளவு காலமாக வசித்து கொண்டிருக்கிறீங்க. How long have you been waiting? எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறீங்க. How long have you been cleaning? எவ்வளவு நேரமாக க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. Got it? So how long have you been வச்சு நிறைய sentences உருவாக்குங்க, question sentences உருவாக்குங்க. That is a very common pattern of sentence in your conversations. So அந்த sentences கண்டிப்பாக comment sectionலையும் மென்ஷன் பண்ணுங்க. Okay, now we have done the lesson and it is a quiz time for you. I am waiting for the marks. At the end of the video, you can get the answers for all these questions. வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த குயிஸை செய்யுங்க. அதில் எண்டில் உங்களுக்காக ஆன்சர் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்குது. உங்களோட பாயிண்ட்டையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Let's meet with another lesson. Until that, practice well.